Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனியன் சீரிஸ் Can a Boy and a Girl Friendship Survive Season 1 Episode 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். ஹேமாவரை நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றா அப்படின்றது நமக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம் மேபி, ஆனா அது அவளுக்கே இன்னும் தெரியாது. பட் இனாச்சி தான் நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் கிரஷ். என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறது பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Can a Boy and a Girl Friendship Survive Season 1 Episode 3. இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு நடந்துட்டு நான் ஏப்பா ஷோனுக்கு நினைச்சிடறேன். எனக்கு தூக்கம் வரல. நம்ம ஹீரோ யோசிச்சா ஹீமா ஒரு பக்கம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. எதுக்கு என் ஃபோனே எடுக்கலாம், ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம ஹீரோ பார்க்குறோம். அப்செட் பண்ணிட்டேன். எதுக்கு என் டென்த் டிஸ்டன்ஸாக ஓடுறோம் நம்ம ஹீரோ கேட்டா ஹீமா ஒரு தள்ளி ஓடிக்கிட்டே இருக்கா. இங்க இனாச்சி என்னதான் நம்ம ஹீரோட்ட வந்து க்ளோஸா பேசிட்டு இருக்கா. இவா என்ன இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோ பார்க்குறா. ஏதோ பிரச்சனையான வா கேட்கவோ ஹீமா வழி தான் எதுக்கோ அவ ஓடிட்டே இருக்கான்னு சொல்லி குக்கீஸ் இருக்குன்னு இனோச்சி சொல்லுவோ. ஹீமா ஒரு ஐ குக்கீஸ் ஓடி வரவோ இனாச்சி எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா. இப்போ எல்லாருமே ஒன்னா தான் சேர்ந்து நடந்து போறாங்க. நான் யோ தானே பிரச்சனை பண்றேன் என்ன அப்படின்னு சொல்லி வா கேட்கறா. மறந்துட்டேன் ஐயோ நானே இதை மேக் பண்ண அப்படின்னு சொல்லி இனாச்சி நம்ம ஹீரோக்கு கியூட்டான குக்கீஸை கொடுக்குறா. எனக்கு நல்லா பண்ண தெரியும், சரி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அவளோட கிளாஸுக்கு போறா. அவ இப்போ உன்னை யோனு கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டா. காதல் பூக்க ஆரம்பிச்சுட்டு போலியன்னு ஹீமா அவரை கேட்கறா. அவனா அவளை டேரிங் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதனால ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டா. பேசினது நீ கேட்டுட்டு இருந்தானே எனக்கும் தெரியும் நம்ம ஹீரோவோ சொல்றான். நீ மால்ல இருந்து ஓடி போயிட்ட, நீ வித்தியாசமா இப்பெல்லாம் நடந்துக்கிற. அன்னைக்கு என்ன கிசிங் ப்ராக்டிஸ் பண்றேன்னு கிட்ட வந்து ஏமாத்தினான்னு சொல்லுவோம். மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கதை பார்த்துட்டு இவ என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறா. இங்க பாரு என்னாச்சுக்கா எனக்கு நடுவில் எதுவும் இல்லை. என்னாச்சு மேபி எனக்கு ஃபர்ஸ்ட் கிரஷா இருக்கலாம், பட் நான் அவளுக்கு நார்மல் பர்சன் தான். சார் எங்களுக்குள்ள எதுவும் நடக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல வரும்போது உண்மையிலேயே ஒரு சொட்டா வேண்டான்னு சொல்லி ஹீமாரு நம்ம ஹீரோ வாயில ஜோசு தனிச்சுட்டு போறா. அவர் எப்பவும் என்ன டீஸ் பண்ணுவா, பட் இன்னைக்கு கொடுத்த ரியாக்ஷன் இப்படி நான் அவளை பார்த்ததுல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். எத்தனால யூஸ் பண்ணி அந்த ஃபிளவர் சுட்ட கலர்ஸ் நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கிறோம். அந்த டோலிப்ஸோட கலர்னு கேட்கவோ இதை காய வச்சதுக்கு அப்புறமா நம்ம தனியா ஃபேப்ரிக் கலர் அடிப்போம் நம்ம ஹீரோ சொல்ல. என்னாச்சு ஹீமாவரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கணும். ஸோ என்னாச்சு ஹீமாவரியை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிற வழக்கமா முடிக்கிறத விட இன்னைக்கு நான் குயிக்காவே முடிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அப்படி ஒன்றும் டேஸ்ட் பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்லுவாங்க. இருக்கிறதுனால தான் நீ என்ன கம்மியா டேஸ்ட் பண்றான்னு ஹீரோ சபை என்னாச்சு இல்லைன்னா நீ என்ன இந்த இடத்துல கிஸ் பண்ணிருவியான கேட்கவும் அவன் முன்னாடி எது இப்போ இந்த டாபிக் இழுத்தா அவன் நம்மள கிஸ் பண்ணோம்ல நினைச்சுக்கிடுவான்னு கேட்க ரேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. நீ ஒத்துக்கிறியான்னு ஹீமாவரி கலாய்க்கிறா. அந்த கிளாஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னாச்சு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவளை வச்சு என்ன லாக் பண்ணல நம்மளுக்கு பரலுக்கு அதாட்டா இதை பண்ண அப்படின்னு சொல்றா. கையை கொடுத்து எந்த இங்கே கூட்டவும் நம்ம ஹீரோ கையை கொடுத்தா டக்குனமா நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்து எப்படி என்னாச்சு நம்மள கிஸ் பண்ணோன்னு தான் நினைச்சுக்கிடுவா. சோ மேலே நம்ம அதை பண்ணாலும் எந்த தப்போ இல்லை அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்கும். எஸ்கியூஸா வச்சு நீ யாரையும் மேரேஜ் பண்ணாம இருக்கதானே ட்ரை பண்ற. அந்த மாதிரி விஷயத்துல ஜோக் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொன்னா. லவ் பத்தி நீ அசசரிஸ் மேக் பண்றனா அந்த ஃபீலிங் உனக்கு தெரியணும்ல. சோ நீ ஏன் இதை என் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு கண்ணமோடவோ உண்மையிலே நம்ம இதை பண்ண போறோமா இவ பஹா அப்படின்னு சொல்லி வழக்கு போல கலைக்கு தானே போறாரு. ரொம்ப கியூட்டா இருக்கா. இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட நடந்து ஹிமாவரி போன்ல டக்குனு போட்டோ எடுத்துட்டா. நம்ம ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி கிட்ட விடதவா கேப்சர் பண்ணியிருக்கா. இதுக்குதான் நீ இவ்வளவு ஃபியூ பண்ணி என்ன ஓவரா டேஸ்ட் பண்ற நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். கொஞ்சம் விட்டுருந்தானா அவளை கிஸ் பண்ணிடுவான். நல்ல வேலை பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் தங்கிட்டு இருக்கமா விட்டான். நான் தான் ட்ரெயின் லைட் கொடுத்துட்டல அதை பண்ண வேண்டியதுனா அப்படின்னு யோசிட்டு சொன்னா நம்ம ஹீரோ கேட்கல ஒன்னும் இல்லைன்னு சமாளிச்சுட்டு வா கிளம்புறா. அவளுக்கு எனக்கு திறந்து என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவரையும் இந்த ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமா போறா. நாட் சோ இப்பெல்லாம் பொண்ணுக்கு கூட நீ ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் உனக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கு. அவள் அப்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டாலான்னு கேட்கு. ஏன்னாச்சு எதுக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மேட் குக்கீஸ் எல்லாம் ஒருத்தனுக்கு கொடுத்தானா லவ் இல்லாம வரானு கேட்கவும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட. ஆப்வியஸ்லி ரெண்டு லவ் தான் பண்றா. அவ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். தேவையில்லாம பிரச்சனை இருக்கிறப்ப ஆல்ரெடி ஹீமாவரி இவரை வியதா நடந்துறான்னு சொல்லுவோம். இந்த ஹீமாவரி வியதா நடந்துக்குதா கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுன்னு கேட்க வழக்கத்தை விட இப்போ ரொம்பவே அவ க்ளோஸா பழக்கிறான். நம்ம ஹீரோ சொல்றான் ஓஹோ அப்படின்னு ஆகாஷிமாவோ புரிஞ்சுக்கிறாரு. அந்த டோலப்ஸ்க்கு நம்ம ஹீரோ கலரிங் பண்ணிட்டா. ரெண்டு லவ் பேர்ட்ஸ்க்கு ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஹீமாவரி அவங்களை கலாய்க்கிறா. இப்போ மாறல் மாதிரி அவ போஸ் கொடுக்கறதுக்கு இனோச்சியை போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க. எந்த போட்டோவும் செட் ஆகல அப்படின்றத ஹீமாவரி புரிஞ்சுக்கிறா. அவனோட அப்புறமா நைட் பாக்குற கலெக்ஷனுக்கு தானே இவ்வளவு எத்தனை போட்டோ எடுக்க ஹீமாவரி கேட்கிறா. ஆக்சுவலி ஹீமாவரி தான் இத்தனை நாள் நம்ம ஹீரோ வந்து பார்த்திருப்பான். இப்போ ஒரு புது மாடலையும் நம்ம ஹீரோ ஹீமாவரி மாதிரியே போஸ்ட் கொடுக்க சொல்றது தான் செட் ஆகல. நீ பார்க்க நைட் குயின் மாதிரி இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி போட்டோ இல்ல ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ போனா ஹீமாவரி போயிட்டு என்னாச்சு காதல எதைய சொல்லுவோம். அவ ஒரு ரியாக்ஷன் கொடுக்க நம்ம ஹீரோ அப்படியே போட்டோ எடுத்துட்டான்னு
அவ ஏதோ ஒரு ஹோப்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவ பல நாள் கனவு நிறைவேறின மாதிரி தெரியுது. இந்த போட்டோ சூப்பர். நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆனா ஹீமாவரி அவட்ட என்ன சொன்னு கேட்டா உன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனர்ஜி ஹீமாவரி போய் அடிக்க போறா. அவ என்ன சொன்னா அப்படிங்கறத நம்ம காமிக்கல. நிறைய சூப்பரா அவனால போஸ்ட் கொடுக்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறா. சரி அப்படின்னு அவளும் சொல்றா. இது நீ என்ன சொன்னா நம்ம ஹீரோ ஹீமாவரிட்ட கேட்கவா அது ஒரு சீக்ரெட்னு சமாளிச்சிருந்தேன். உண்மையிலே கியூட்டா இருக்கல்ல சரி அந்த டியூலிப்ஸை வச்சு என்ன பண்ணு போறான்னு கேட்கவும் அது கன்ஃபெஷன் ஆஃப் லவ் ரெப்ரசென்ட் பண்ணும். அவளுக்கு ஏத்த மாதிரி நான் இப்போ ஒரு அசசரியை செய்யணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா எனக்கும் ஒன்னு செஞ்சு தாப்பா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. உனக்கு எதுக்கு ரொமான்டிக்கா சரி நம்ம ஹீரோ கேட்டா ஒரு நாள் நான் லவ் முது யோஸ் ஆகுன்னு வா சொல்றா. அந்த ஒரு செகண்ட் ஹீமாவரிய வேற ஒரு பையனுக்கு விட்டு கொடுக்க எனக்கு தோணல. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேல நான் இப்படி ஒரு ஃபீலிங்கை வச்சிருக்க கூடாது. இல்ல போட்டுக்கிற செயின் நம்ம ஹீரோ தான் செஞ்சு கொடுத்துருப்பான். இது ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு நாள் அப்படி ஒன்று செஞ்சு தர முடியாத நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். அஃப்கோர்ஸ் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். பட் சும்மா ஜோக் கதை தான் நான் கேட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களோட சில லைனை கிராஸ் பண்ண முடியாது. ஹீரோட கண்ணில் அன்னைக்கு அந்த லவ் தெரிஞ்சுது. அக்கமா தான் அவன் கண்ணு அந்த மாதிரி மாறணும்னு நான் ஆசைப்பட்டு 2 வருஷமா நாங்கள் பில்ட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு தடையா இருக்குல்ல. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தாதான் ஐயோ என்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்திக்கிற இந்த லவ் ஃபீலிங்கை நான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஹீமா வரைக்கும் அந்த சோகமாக்குறாங்க. நாச்சும் இந்த பிளேஸ் எக்ஸ்பென்சிவ் மாக்கிஷிமா கேட்கவும் பில்ல பே பண்ண பொறுத்த நான் அப்படின்னு ஹீமாவை சொல்றேன். நம்ம ஹீரோ புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கா. அதுக்காக தான் இவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். நம்ம ஹீரோ ஒரு ஹேர் கிளிப்பை மேக் பண்ணிருக்கா. ஹே ரென் இது வேற லெவல்ல இருக்கலன்னு மாக்கஷிமா கேட்கறா. ஆமா நவளோ சொல்றா. ஹீரோ வாட்ட கொடுக்க போவோம். ஓ சாரி கை ஸ்லிப் ஆயிடுச்சு நான் அதை போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீமாரி என்ன டிஸ்டர்ப் பண்றத மாக்கஷிமாவும் நோட்டீஸ் பண்றேன். நீ ரென்னோட தலையில அதை மாட்டி விடுன்னு கேட்கவும் ரென்னோ சரி அப்படின்னு சொல்லிட்டா. மாட்டி விடு அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் மாக்கஷிமாவும் சொன்னாலுமே கூட ஹீரோக்கு ரொம்பவே நர்வஸா இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவங்க ஃபோர்ஸ் பண்றதுனால இதை பண்ணிட்டா. ரொம்பவே அழகா இருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி யோசி ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் வீட்டை பண்றதுல இங்க பட்டு அதுக்கு பண்ண மாக்கஷிமா கலாய்க்கு அப்புறம் என்ன பண்ண போறா பேசாம இனோச்சியவே உன்னோட மெயின் மாடலா வச்சுக்கிற 7 பேரோட பொருத்தமும் பக்காவா இருக்கு. என்னாச்சி ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ சொல்ல இருக்குல்ல எனக்கோ ஓகே தான் அப்படின்னு என்னாச்சி சொல்றாங்க. ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி டென்ஷன் ஆகுறாரு. மாகஷிமா இந்த மாதிரி மாடலிங்ல சில நெகட்டிவ் கமெண்ட்ஸோ வரும். ஆச்சியால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். அதை அவளால ஹேண்டில் பண்ண முடியும். நீ எதுக்கு அவ்வளவு மிரட்டுற மாதிரி பேசுற அப்படின்னு மாகஷிமா ஹீமாவரிட்ட கேட்கிறாரு. 2 பேரும் சண்டை போட அதையும் நம்ம ஹீரோ சொன்னா பயமுடன் அவங்க சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் எழுதணும் நிறைய வேலை இருக்குப்பா அதை அவளால பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த வேலைகளை பார்க்கதான் நீ இருக்கிய ஹீமாவரி நான் ஜஸ்ட் அவள மெயின் மாடலா தான் இருக்க கேட்டேன்னு சொல்லணும். அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்லன்னு கேட்டா நம்ம ஹீரோ ஹீமாவரி பார்த்தா நம்ம தான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டா நான் ஒன்னதான் மாடலா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நீ இப்ப அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. மனசை பத்தி பண்ணணும்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா உனக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீயே பண்ற. அந்த மாதிரி பண்றது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். என் ஹார்ட் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவன் மேல லவ்ல விழுந்துவா அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம ஹீரோ சாரி ஹீமாவரி இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹூல் டவுன் ஹீமாவரி கோல் டவுன் ஹீமாவரி தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவாட்ட பேச ட்ரை பண்ணுவோம். டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவோட ஸ்டாலையில தண்ணி எடுத்து ஊத்தி இருக்கா. ஹித்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ஸ்ட்ராவை தூக்கி இருந்துச்சு. இனிமே என்கிட்ட பேசாத இனிமே நான் உன் கூட பேச பெருப்பலா அப்படின்னு சொல்லி கத்தப்போ நம்ம ஹீரோ ஷாக் அப்புறம் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோமே வந்துட்டு ஹீமாவரியை லவ் பண்ற அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்ல வந்திருக்கா. பட் ஹீமாவரி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் கிரஷ்ன்றதுனால நம்ம ஹீரோ அவளை லவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கா. தன்னை கண்டுக்கிட மாட்டானோ அப்படின்னு சொல்லி தான் ஹீமாவரி யோசிக்கிறா. பட் அது உண்மை கிடையாது. பட் இவங்க 2 பேருமே அதை புரிஞ்சுக்கிடாம இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.